பலி செலுத்திக் கொண்டே நாம் சரீரத்தில் இருக்கிறோம். வேதத்திலிருந்து சில வசனங்கள் வாசிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரத்தின் 51வது வசனம் முதல். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. பூமியில வந்து மனிதனுக்காக பாடுபட்டு சிலுவிலே மரித்து அடக்க செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததனால மரணத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்தார். மரணம் நம்ம ஆண்டுகொள்ள முடியாது, பாதாளம் நம்மை ஆண்டுகொள்ள முடியாது. இயேசு உயிர்த்தெழுந்ததனால அவர் விழுங்கப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரனுடைய மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கி பாதாளத்தில் வல்லமை கர்த்தர் அழித்து இவரை தன்னுடைய சமூகத்துக்கு ஏற்றவராக வெளியேற பெற்ற சீயோனில் ஒரு கல்லாக அவர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். சோதரவனோ நாள் ஒரு நாள் வரும், அந்த நாளும் கூட இதை பார்க்கிற மகிமையாய் விளங்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவது. ஸ்தோத்திரவனோ சகோதரருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரவனோ. உடன்பிறப்புகள், இளஞ்சனங்கள், சொந்தங்கள் யாவையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவது. ஸ்தோத்திரவனோ ஜெபத்தினால் நன்மை பெற்ற யாவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவது. ஸ்தோத்திரவனோ நம்முடைய எல்லா துதிகான மகிமையும் திரியேக தேவனுக்கு கொடுத்து. ஸ்தோத்திரவனோ ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் எங்களுக்கு தந்ததான இந்த மகிமையான அடக்க ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். அருமையான இந்த பாஸ்டரை கர்த்தர் உம்மிடத்திலே நீர் சேர்த்து கொண்டே, ஆமாண்டவரே, இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே நாங்கள் விதைக்கும்படியாக ஆண்டவரே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் ஆண்டவரே தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசினீரே. இந்த விதையில் இருக்கிறதான இந்த சத்தியங்களை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய தாசனை கொண்டு நீர் வெளிப்படுத்தினதான மேலான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை இருக்கிறதான நாங்கள் ஒருவராது பதறாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஏற்றதான நித்திய மணிகளாக
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை பாஸ்டரிடத்தில் கண்டிருக்க செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல கோதுமை மணிகளாக ஆண்டவரே நீர் குறித்ததான இடத்தில் நாங்கள் விதைக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நித்திய மகிமையிலே உமோடு கூட வந்து சேர எங்களை எல்லாரையும் தகுதிப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பாதுகாவலும் அவர் வருநாள் வரையிலும் நாம் அனைவரோடு என்றென்று கூட இருப்பதாக.